வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, நற்செய்தி புத்தகங்களின் ஆசிரியர்கள் வலியுறுத்தும் செய்திகள் என்ன என்பதையும் அவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் தியான குறிப்புகளையும் இன்றைய நிகழ்ச்சியில் சிந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடு நற்செய்தியோடு துவங்குகிறது என்றும் நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும் தன்மையுடையது என்றும் கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்தோம். மனுக்குலம் தன்னை படைத்த தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகிச் செல்வதையே தெரிந்து கொண்ட போதிலும் நம்முடைய ஆண்டவர் தமது மிகுந்த கிருபை நிமித்தம் மனிதனாக அவதரித்து பிரிந்து சென்ற மனுக்குலத்தை தமக்குள் சிலுவையில் ஒப்புரவாக்கினார். இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்திதான் விசுவாச வாழ்க்கையின் ஆதாரமாக அமைகிறது. புதிய ஏற்பாட்டின் முன்னுரையாக சில காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். நற்செய்தி புத்தகங்களின் சில முக்கிய அம்சங்களை இன்றும் சிந்திப்போம். முதலாவது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய புத்தகங்களை கவனியுங்கள். இவைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறையே கூறுகின்றன. அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆசிரியரும் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஒரு ஆசிரியர் விசேஷமாக கருதும் ஒரு சம்பவத்தை அடுத்த ஆசிரியர் விட்டுவிடுகிறார், இல்லையெனில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. உதாரணமாக, ஒரு மகானின் வாழ்க்கை நம்மை மிகவும் கவர்ந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். அவருடைய வாழ்க்கையை அறிந்து கொள்ள நாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட அவருடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய புத்தகங்களை வாசிப்போம். இந்த புத்தகங்கள் அனைத்துமே அவருடைய பிறப்பு மற்றும் முதல் 30 வருட வாழ்க்கையை குறித்து பேசாதிருந்தால் அது நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கும் அல்லவா? ஒருவேளை அவர் 33 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்தவர் என்றாலும் அவருடைய வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் கடைசி 3 வருடங்கள் மட்டுமே சம்பவித்தது என்றாலும் ஆசிரியர் அவருடைய பிறப்பையும் முதல் 30 வருட வாழ்க்கையையும் குறிப்பிட தவறினால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மார்க்கு, யோவான் ஆகிய புத்தகங்கள் இயேசுவின் பிறப்பையும் அவரது 30 ஆண்டுகால வாழ்க்கையையும் குறிப்பிடவில்லை. இருந்தபோதிலும் இயேசுவின் வாழ்க்கை சரிதை என்றே இந்த புத்தகங்களை அழைக்கிறோம். மத்தேயு புத்தகத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்த சில உண்மைகளை நாம் 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்தின் முதல் பாதியிலும் படிக்கிறோம். லூக்கா நற்செய்தி புத்தகத்தின் முதல் 2 அதிகாரங்கள் இயேசுவின் பிறப்பையும் 30 ஆண்டு காலத்தில் சம்பவித்த ஒரு சில நிகழ்வுகளையும் குறிப்பிடுகிறது. நற்செய்தி புத்தகங்கள் மொத்தத்தில் 89 அதிகாரங்களை உள்ளடக்கியது. இந்த 89 அதிகாரங்களில் 4 அதிகாரங்கள் மட்டுமே இயேசுவின் பிறப்பையும் 30 ஆண்டுகால வரலாற்றையும் கூறுகிறது. 85 அதிகாரங்கள் இயேசுவின் கடைசி 3 ஆண்டுகால வாழ்க்கைக்கே ஒதுக்கப்பட்டுள்ளன. 89 அதிகாரங்களில் 27 அதிகாரங்கள் இயேசுவின் கடைசி வார குறிப்புகளையே தருகின்றன. யோவான் நற்செய்தி புத்தகம் 21 அதிகாரங்களை உள்ளடக்கியது. அவற்றுள் முதல் 12 அதிகாரங்கள் இயேசுவின் கடைசி 3 ஆண்டு காலத்தை கூறுகிறது. 13ஆம் அதிகாரம் முதல் 21ஆம் அதிகாரம் வரை இயேசுவின் கடைசி ஒரு வார கால நிகழ்ச்சிகளே இடம்பெறுகிறது. ஆக யோவான் இயேசுவின் பிறப்பையும் முதல் 30 ஆண்டு வாழ்க்கையையும் குறிப்பிடவே இல்லை. அவர் தம்முடைய புத்தகத்தின் பாதி பகுதியை இயேசுவின் கடைசி ஒரு வார வாழ்க்கைக்கென்று அர்ப்பணித்துள்ளார். இப்பொழுது நற்செய்தி நூல் ஆசிரியர்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் என்பதை கவனியுங்கள். பொதுவாக நாம் கிறிஸ்து பிறப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நற்செய்தி நூல் ஆசிரியர்கள் உயிர்த்தெழுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். கிறிஸ்து பிறப்பை மிகவும் சுருக்கமாக முடித்து இயேசுவின் கடைசி ஒரு கால வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்துகின்றனர். இந்த காலகட்டத்தில்தான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். இவ்வாறு இயேசுவின் பிறப்பும் முதல் 30 ஆண்டுகால வாழ்க்கையும் சுருக்கமாக எழுதப்பட்டு கடைசி ஒரு வார காலத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது இந்த புத்தகங்களின் நோக்கத்தை அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. இந்த புத்தகங்களை இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்று குறிப்பிடுவதில் தவறில்லை.
ஏனென்றால் இந்த 4 புத்தகங்களும் இயேசுவின் வாழ்க்கையை குறித்தே பேசுகிறது. ஆனால் இவைகள் உதாரணமான வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் அல்ல. ஏனென்றால் வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள் ஒருவரது பிறப்பையும் முதல் 30 ஆண்டுகால வரலாற்றையும் தவற விடுவதில்லை. இவைகள் சுவிசேஷங்கள். இந்த புத்தகங்கள் இயேசு வந்தார் என்ற நற்செய்தியை அறிவிப்பதால் சுவிசேஷங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வாறே மார்க்கு குறிப்பிடுகிறார். மார்க்கு இயேசுவின் பிறப்பையோ அவரது முதல் 30 ஆண்டுகால வாழ்க்கையையோ குறிப்பிடவில்லை. மாறாக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்றே குறிப்பிடுகிறார். மனித வரலாற்றை கவனியுங்கள். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று குறிப்பிடுகிறோம். நம்மால் இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை சாதிக்க முடியுமா? ஆனால் இயேசுவின் வருகை மனித வரலாற்றில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இயேசுவின் வருகை உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி என்று கூறலாம். யோவான் தம்முடைய நற்செய்தி புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் பிறப்பையும் முதல் 30 ஆண்டுகால வாழ்க்கையையும் புறக்கணித்து 30 வயதான இயேசுவை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துகிறார். நாம் நற்செய்தி புத்தகங்களை படிக்கும்போது இவைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன் 33 வருடம் உயிரோடு வாழ்ந்த ஒரு மகானின் வாழ்க்கை சரித்திரம் அல்ல என்பதை கண்டுகொள்ள முடியும். இவைகள் சுவிசேஷங்கள். இவைகள் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்த இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களை அகற்ற வந்தவர். இதுதான் நற்செய்தி புத்தகங்களின் சிறப்பு அம்சம். நாம் இந்த 4 நற்செய்தி புத்தகங்களையும் படிக்கும்போது இந்த ஆசிரியர்கள் அழுத்தம் கொடுக்கும் சம்பவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும். இயேசுவின் பிறப்பு, ஞானஸ்நானம், சோதனை, மறுரூப காட்சி, அவரது மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் பரத்துக்கேறின நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இவைகளுள் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலே அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. யோவான் நற்செய்தி புத்தகத்தை கவனிக்கும் போது இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல்தான் புத்தகத்தின் பாதி பகுதியை பிடித்துள்ளது. நற்செய்தி புத்தக ஆசிரியர்கள் இயேசுவின் கடைசி ஒரு வார கால வாழ்க்கைக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றனர். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில்தான் இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்தாரின் பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நற்செய்தி புத்தகங்களை நாம் மிக நுணுக்கமாக ஆராயும் போது இயேசு ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுடன் வந்தவர் என்பதை அறிய முடியும். இயேசு தம்முடைய பணி என்ன என்பதை அறிந்திருந்தார். இயேசு ஏன் மனிதனாக அவதரித்தார், அவருடைய அவதாரத்தின் நோக்கம் என்ன, அவருடைய பணி என்ன என்பவைகளை தெளிவாக விளக்குகிறார். தம்முடைய பணியை குறித்த தயக்கம் அவரிடம் சிறிதளவு கூட காணப்படவில்லை. உதாரணமாக யோவான் நற்செய்தியில் இயேசு கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்தார் என்பது கூறப்பட்டுள்ளது. கவனியுங்கள், யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. மேலும் யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று கூறுகிறார். அவர் அப்பொழுதுதான் ஒரு கிணற்றருகில் நின்று சமாரியா பெண்ணுடன் பேசி முடித்திருந்தார். அவள் புதிய பிறப்பின் அனுபவத்திற்குள் வந்தாள். இயேசு தம்முடைய சீசர்களை கிராமத்திலிருந்து போஜனம் பெற்று வரும்படியாக அனுப்பியிருந்தார். அவர்கள் திரும்பி வந்தபோதோ போஜனத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். இது அவர் அந்த பெண்ணை சந்திப்பதற்கென்றே ஏற்படுத்தி கொண்ட தருணம் என்று தெரிய வருகிறது. அவருடைய சீசர்கள் அவருக்கு போஜனம் கொடுத்த போது, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அதன் பின்புதான் இயேசு என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்றார். 5ஆம் அதிகாரத்தில் சமய போதகர்கள் அவருடன் வாக்குவாதம் பண்ணும்போது, என்னுடைய கிரியைகளே நான் தேவகுமாரன் என்று சாட்சியிடுகிறது என்றார். பின்பு அவர் கெத்செமனே தோட்டத்தில் வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழ ஜெபித்த போது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று ஜெபித்தார். இயேசு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். இயேசு தம்முடைய வாழ்க்கையின் நிமித்தமாக மனித வாழ்க்கையின் நோக்கத்தை உலகிற்கு உணர்த்தினார். தேவனை மகிமைப்படுத்துவதிலும் அவருடனான ஐக்கியத்தை வலுப்படுத்துவதிலும் தான்
மனித வாழ்க்கை நிறைவு பெறுகிறது. நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதன் பொருள் என்ன? கவனியுங்கள். இயேசு தம்முடைய வாழ்க்கையின் இறுதியில், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று கூறுகிறார். பின்னும் அவர் சிலுவையில் மரிக்கும்போது கடைசியாக முடிந்தது என்று கூறி, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறி ஜீவனை விட்டார். சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு பரிபூர்ண வாழ்க்கை வாழ்ந்தார். தம்முடைய வாழ்நாள் முழுவதும் பிதா தமக்கு கட்டளையிட்ட பணிகளை செய்து முடிப்பதிலேயே கவனம் செலுத்தினார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்ற வாக்கியத்தை தினந்தோறும் நினைவுபடுத்திக் கொண்டார். இதனால் தம்முடைய வாழ்வின் இறுதியில், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று சொல்ல முடிந்தது. இயேசுவின் வாழ்க்கையில் சம்பவித்த ஒரு நிகழ்வு, இயேசு மறுரூபமானார். இயேசு மறுரூபம் அடைந்த போது மோசேயையும் எலியாவையும் சந்தித்தார் என்று வாசிக்கிறோம். மறுரூபமலையில்தான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சந்திக்கின்றன. சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். மோசேயும் எலியாவும் காணப்படுகின்றனர், இயேசுவும் அங்கிருந்தார். இயேசு மறுரூபமானார். பேதுரு யாக்கோபோடும் யோவானோடும் அந்த மலையில் இருந்தார். பேதுரு மோசேயையும் எலியாவையும் மறுரூபமான இயேசுவோடு பேசுகிறவர்களாக கண்டபோது என்ன பேசுவது என்று தெரியாமல் திகைக்கிறார். கவனிங்கள், அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான் என்று மார்க்கு 9:6 வாசிக்கிறோம். இது பேதுருவின் குணாதிசயத்தை தத்ரூபமாக விளக்குகிறது. பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பேதுரு தான் என்ன பேசுகிறேன் என்பதை அறியாமல் இவ்வாறு கூறுகிறார். எவ்வளவு அற்புதமான அனுபவம் பாருங்கள். இது தமக்கு மறக்க முடியாத அனுபவம் என்று 2 பேதுரு நிருபத்தில் பேதுரு குறிப்பிடுகிறார். ஆனால் இயேசு மோசேயையும் எலியாவையும் சந்தித்த போது அவர்கள் என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்திருந்தார்கள். அவர்கள் இயேசு எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய மரணம் ஒரு நிறைவேறுதல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? நம்முடைய மரணம் தேவன் நியமித்த ஓட்டத்தின் நிறைவேறுதலே என்பதை விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வது நல்லது. இயேசு இந்த புவியில் வசித்த போது பூரணமான மாசற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். தேவனுக்கு முன்பாக மாசற்ற வாழ்க்கையை முடிக்கிறேன் என்பதை அறிந்திருந்தார். ஆகவே தான் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று அவரால் கூற முடிந்தது. அன்பானவர்களே, இன்று நாம் 2 முக்கிய கருத்துக்களை கற்றுக்கொண்டோம். முதலாவது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய புத்தகங்கள் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, அவைகள் நற்செய்தி புத்தகங்கள். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்தார் என்ற நற்செய்தியைத்தான் இந்த புத்தகங்கள் நமக்கு கூறுகின்றன. இரண்டாவதாக, இயேசு தம்முடைய பிதாவால் நியமிக்கப்பட்ட கிரியைகளை செய்து முடித்தார் என்று படித்தோம். அவர் தம்முடைய சுயமாக உலகிற்கு வரவும் இல்லை, தம்முடைய சுய கிரியைகளை நிறைவேற்றவும் இல்லை. பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்றினார். ஆகவே தான் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று அவரால் கூற முடிந்தது. நாமும், தேவனே, நீர் எனக்கு நியமித்த கிரியையை நிறைவேற்ற பலன் தாரும் என்று ஜெபிப்போமா? இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுடன் வந்தார் என்று கற்றுக்கொண்டோம். அவர் இப்புவியில் செய்யும்படியாக பிதாவால் கட்டளையிடப்பட்ட பணியை ஏற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என் பணியாயிருக்கிறது என்று அறிக்கையிட்டார். 4 நற்செய்தி புத்தகங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ள இயேசுவின் வாழ்க்கையை அணுகும் சிறந்த முறை இயேசுவானவர் நிறைவேற்றும்படியாக பிதாவால் கொடுக்கப்பட்ட பணிகள் என்ன என்பதாகும். இயேசு கிறிஸ்து கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்து வந்தார். அவர் தேவனால் தமக்கு ஒப்புவிக்கப்பட்ட கிரியைகளை அல்லது பணிகளை நிறைவேற்றுவதில் நோக்கமாயிருந்தார். இயேசு சிலுவையில் மரித்தபோது அவரது மரணமே மாபெரும் கிரியையாக அமைந்தது. 4 நற்செய்தி புத்தகங்களிலும் அவர் நடப்பித்த கிரியைகளை வாசிக்கும் போது சிலுவை மரணமே ஒப்பற்ற கிரியையாக
விவரிக்கப்படுவதை நாம் கண்டுகொள்ளலாம். நற்செய்தி புத்தகங்களில் சிலுவை மரணமே ஒப்பற்ற பணியாக விவரிக்கப்படுகிறது. இயேசு சிலுவையில் பெரும் உபத்திரவம் அனுபவித்த போது, முடிந்தது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவித்தேன் என்று கூறியபோது தமது பணியை நிறைவு செய்கிறார். சுருக்கமாக கூற வேண்டுமானால் அவரது பணி சிலுவையில் நிறைவு பெற்றது. இங்குதான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடோடு சம்பந்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு செய்திகளை நாம் நன்கு அறிந்திருந்தால் நிச்சயமாக புதிய ஏற்பாட்டை பாராட்டுவோம். பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய கையின் கிரியைகளாகிய சிருஷ்டிகளோடு ஒப்புரவு ஏற்படுத்துவேன், மனிதர்களுடனான பிரிவினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுத்துவேன், இதை நம்புங்கள் என்று கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் லேவியராகம புத்தகத்தை படிக்கும்போது அங்கு கூறப்பட்டுள்ள பலிகள் அனைத்தும் அடையாளங்களாகவே காணப்படுகிறது என்று கூறியது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். இஸ்ரவேலர்கள் தங்கள் பாவ மன்னிப்பிற்காக மிருகங்களை பலியிடும்படியாக கட்டளை பெற்றனர். பலியிடும்படியாக கொண்டுவரப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை ஆசாரியர்கள் பலியிட்டனர். இந்த பலிகள் அனைத்தும் வர இருக்கும் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவையே அடையாளப்படுத்தின. இயேசு கிறிஸ்துவின் மரணம், அதாவது ஆட்டுக்குட்டியானவர் பலியாக மரித்ததினால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் செலுத்தப்பட்ட பலிகள் அனைத்தும் இதையே அடையாளப்படுத்துகின்றன. பழைய ஏற்பாட்டு காலத்தில் செலுத்தப்பட்ட பலிகள் அடையாள செய்கையாகவே காணப்பட்டது. ஆகவே தான் ஒவ்வொரு முறை பலியிடப்பட்ட போதும் தேவன் பாவிகளோடு ஒப்புரவாகப் போகிறேன் என்று கூறுவதாக நாம் கூறுகிறோம். புதிய ஏற்பாடு நான் பாவிகளோடு ஒப்புரவானேன், இதை விசுவாசியுங்கள் என்ற செய்தியை தருகிறது. இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தபோது அவரே தேவ ஆட்டுக்குட்டியாக இதுவரை செய்து வந்த மிருக பலிகளின் பொருளை நிறைவேற்றினார். ஆகவே தான் இயேசுவின் சிலுவை மரணம் நிறைவேறுதல் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவின் சிலுவை மரணத்தை மீட்பின் பணி என்றும் அழைக்கலாம். மீட்பு என்ற வார்த்தையின் பொருளை நாம் ரூத் புத்தகத்தில் படித்தது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். மீட்பு என்ற வார்த்தை திரும்ப வாங்குதல், திரும்ப கொண்டு வருதல் என்ற பொருளை கொடுக்கிறது. ஒரு யூத மனிதன் ரூத் என்ற புறஜாதி பெண்ணை திருமணம் செய்தான். குழந்தைகளின்றி அந்த யூத மனிதன் மரித்தான். யூத மனிதனை மணந்தபடியால் ரூத் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்குள் கொண்டு வரப்பட்டாள். இருந்தபோதிலும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் முன்பே அவள் கணவன் மரித்துவிட்டபடியால் அவள் புறஜாதி பெண்ணாகவே கருதப்பட்டாள். அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியின் உறுப்பினராக இருக்கும் உரிமையை இழந்துவிட்டாள். மீட்பின் உறவினன் என்றொரு தேவனால் நியமிக்கப்பட்ட கட்டளை யூதர்களுக்கு உண்டு. மீட்பின் உறவினனை கோயேல் என்று எபிரேய மொழியிலே அழைப்பார்கள். அந்த சட்டம் கூறுவதெனவென்றால், ரூத் போன்ற பெண் தன்னுடைய மரித்துப்போன கணவரின் உறவினரிடத்தில் சென்று, நீ என் கோயலாக இருக்க விரும்புகிறேன் என்று கூற வேண்டும். அதாவது, நீ என்னை மீண்டும் வாங்க வேண்டும் என்று விரும்புகிறேன், நீ என்னை மீண்டும் தேவ சன்னதிக்குள் கொண்டு வர விரும்புகிறேன் என்று கேட்க வேண்டும். இந்த விண்ணப்பத்திற்கு அந்த உறவினன் சம்மதிப்பதாக இருந்தால் அவன் அவளுக்கு இருக்கும் கடன் அனைத்தையும் செலுத்தி அவளை மீட்டுக்கொள்ள வேண்டும். அவளுடைய கடன் விவரம் அனைத்தும் உரையிடப்பட்ட ஓலையில் இருக்கும். அந்த உறவினன் அவளை மீட்கும் விருப்பத்தை தெரிவிக்கும் மட்டும் அவளுடைய கடன் விவரத்தை அவனிடம் கொடுக்க மாட்டார்கள். அவன் தான் மீட்கப் போகும் பெண்ணின் கணவருக்கு எந்த முறையில் உறவினன், அவளை மீட்பதற்கான தகுதி அவனிடம் உண்டா என்பவைகளை சபையில் தெரிவிக்க வேண்டும். அவன் தன்னுடைய தகுதியையும் விருப்பத்தையும் சபையில் தெரிவித்த பின்பு கடன் விவரம் அடங்கிய ஓலையை பிரித்து அவனிடம் கொடுப்பார்கள். இவ்வாறு கடனை திருப்பி செலுத்துவதன் மூலம் அவன் அவளை வாங்குகிறான். அவளை திருமணம் செய்வதன் மூலம் அவளை தேவனுடைய சபைக்குள் கொண்டு வருகிறான். இதே வார்த்தைதான் இயேசுவின் மீட்பின் செயலுக்கும் நற்செய்தி புத்தக ஆசிரியர்களால் உபயோகப்படுத்தப்படுகிறது. யோபு தம்மை ரட்சிக்கும் ஒருவர் தேவை என்பதை அறிந்தபோது இரட்சகரை மீட்பர் என்றே அழைக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறுகிறார். மீட்பர் மற்றும் மீட்பின் கருத்தியல் இறையியல் வார்த்தையாக பயன்படுத்தும் முன்னர் சட்டபூர்வமான வார்த்தையாகவே பயன்படுத்தப்பட்டு வந்தது.
இயேசுவின் சிலுவை மரணத்தால் அருளப்படும் மீட்பை பேதுரு எவ்வாறு புரிந்து கொண்டார் என்பதை கவனியுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று கூறுகிறார். இதுதான் நம் மீட்பின் கிரயம். எனவே இயேசுவின் சிலுவை மரணத்தை மீட்பின் பணி அல்லது மீட்பின் ஊழியம் என்று கூற வேண்டும். இயேசுவின் ஊழியம் என்று கூறும்போது அவர் மீட்பின் ஊழியத்தை மட்டுமே நிறைவேற்றினார் என்று கூற முடியாது. அவருடைய ஊழியத்தில் பிரதான பங்கு வகித்தது மீட்பின் ஊழியமாகும். அவர் 33 வருடங்கள் பூமியில் வசித்தார். இந்த பணியை நிறைவேற்ற 33 ஆண்டுகள் அவசியமில்லை. பின்னர் அவர் வேறு என்ன பணிகளை செய்தார் என்று கேட்கக்கூடும். இயேசு நாம் வாழ வேண்டிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறுகிறார். இங்கு இயேசு நான் பிதாவினிடத்தில் செல்லும் வழியாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். இது அவரது மீட்பின் பணியை குறிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரை தவிர தேவனிடம் செல்லும் வழி வேறெதுவும் இல்லை. இயேசுவின் சிலுவை மரணத்தினாலே அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை. வேதாகமம் இந்த கூற்றை மிகவும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசு நானே சத்தியம் என்று கூறும்போது தம்முடைய போதிக்கும் ஊழியத்தை குறிப்பிடுகிறார். நானே ஜீவன் என்று கூறும்போது தம்முடைய அற்புத ஊழியத்தை குறிப்பிடுகிறார். ஆனால் இயேசு நான் உங்களுக்கு வழியை காட்டவும் சத்தியத்தையும் ஜீவனையும் கற்றுத்தரவும் வந்தேன் என்று குறிப்பிடவில்லை. மாறாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்கிறார். அன்பானவர்களே, நற்செய்தி புத்தகங்களை வாசிக்கும் போது இயேசு செய்த அற்புதங்களை கவனித்து பாருங்கள். இயேசுவின் அற்புதங்கள் அல்லது இயேசுவின் குணமாக்கும் ஊழியம் என்ற தலைப்பு இந்த புத்தகங்களுக்கு சரியான தலைப்பாக இருக்கும் என்று நினைக்க தோன்றும். இந்த புத்தகங்களில் 3இல் ஒரு பகுதி இயேசுவின் குணமாக்கும் ஊழியங்களை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இயேசு அநேகரை குணப்படுத்தினார். இயேசுவின் குணமாக்கும் ஊழியங்களை நாம் கவனிக்கும்போது நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி உண்டு. இயேசுவின் குணமாக்கும் ஊழியம் இன்று எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதே அந்த கேள்வி. மிகவும் முக்கியமான உண்மை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பே வெளிவருகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் மற்றும் நிருபங்களை வாசிக்கும் போது இயேசு பூமியிலே வசிக்கிறார் என்ற உண்மையை அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பின்பு அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இன்றும் மக்களின் உள்ளங்களில் வசிக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாடு கூறும் ஆற்றல் வாய்ந்த உண்மையாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த கிறிஸ்து இன்றும் உங்களிலும் என்னிலும் வாழ்கிறார் என்றால், அவர் உலகில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஊழியத்தில் 3இல் ஒரு பங்கை குணப்படுத்துவதிலேயே செலவிட்டார் என்றால், உங்களிலும் என்னிலும் வசிக்கும் கிறிஸ்துவால் இன்றும் குணப்படுத்த முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஆம், அவரால் குணப்படுத்த முடியும். அவரால் இன்றும் குணமாக்க முடியும் என்பதைத்தான் நற்செய்தி புத்தகங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. அவர் எப்போதும் குணப்படுத்திக் கொண்டே இருப்பாரா? அவர் எப்போதும் குணமாக்கும் ஊழியத்தையே செய்து கொண்டே இருக்கிறார் என்று கூற முடியாது. அவர் அப்போஸ்தலனாகிய பவுலை குணப்படுத்தவில்லை. இருந்தபோதிலும் பவுல் சுகமாக்கும் ஊழியத்தை செய்து வந்தார். பவுலின் ஊழியத்தில் மரித்தோர் கூட உயிர் பெற்று எழுந்தனர். ஆனால் பவுலுக்கு ஒரு வியாதி இருந்தது. தமக்கு இருக்கும் வியாதியை எடுத்து போடும்படி பவுல் 3 முறை தேவனிடம் மன்றாடினார். தேவன் அவருக்கு சுகத்தை கட்டளையிடாமல் என் கிருபை உனக்கு போதும் என்றார். நீ பலமுள்ளவனாய் இருப்பதைக் காட்டிலும் நீ பலவீனனாய் இருக்கும்போது என் பலம் உன்னில் பூரணமாய் விளங்கும். ஒருவேளை நீ பலமுள்ளவனாய் இருந்தால் உன் சுயபலனை சார்ந்து வாழ ஏதுவாகும். ஆகவே உன்னை பலவீனனாகவே வைத்திருக்கப் போகிறேன் என்றார். தேவனின் இந்த வார்த்தைகளை பவுல் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, என்னுடைய பலவீனத்தில் மகிமைப்படுகிறேன் என்று பவுல் கூறுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே
என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுலை கிறிஸ்து குணப்படுத்தவில்லை. பவுலைப் போல அநேகரை தேவன் குணப்படுத்தவில்லை. மக்கள் தொலைக்காட்சி பெட்டி மீதும் வானொலி பெட்டி மீதும் கைகளை வைத்து ஜெபித்து சுகம் பெற்றோம் என்று கூறுகின்றனர். உண்மையை அறிந்திருப்போமானால் உண்மையில் 2% இவ்வாறு சுகம் பெற்றிருப்பர். தேவன் அனைவரையும் குணப்படுத்துவதில்லை. ஒரு சிலருக்கு தேவன் அவர்களுடைய வியாதியை குணமாக்காமல் அவர்கள் வாழும்படியாக கிருபையை கொடுத்து அதன் மூலம் அவர்கள் தேவ பணியை செவ்வனே செய்வதனால் தேவ நாமம் மகிமைப்படுகிறது. நாம் நற்செய்தி புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமாக்கினார் என்று வாசிக்கிறோம். அவைகள் உண்மைதான். இன்றும் கிறிஸ்து சுகம் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்தார் அனைவரையும் மீட்கும் பொருளாக தோன்றினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் தங்கள் பாவங்களை போக்க ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்தினர். இயேசு கிறிஸ்து தாமே ஆட்டுக்குட்டியாக தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நம் அனைவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் அருளப்படுகிறது. மனுக்குலத்தை மீட்கும் பொருளாகவே இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டோம். அவர் நம்மை மீட்டுக் கொண்டார் என்ற நிச்சயம் நமக்கு உண்டா? இயேசுவிடம் வருவோம். அவரால் மீட்கப்பட்ட நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.